The wire of resistivity rho has a length L and area of cross section A. The resistance of the wire is R. Then which one of the following is a correct relation for R அப்படின்னு இருக்கான். அதாவது என்ன, ஜஸ்ட் ஃபார்முலாவை மட்டும் கேட்டிருக்காங்க. ரோஸ் ஈக்குவல் டு RA by L. இது என்ன அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டிக்கானது. இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து எடுக்கலாம். ரோ L by A அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரோ L by A, ரோ L இருக்கணும், இப்போ A வந்து எங்க இருக்குன்னா ஆப்ஷன் சில இருக்கு. ஜஸ்ட் அந்த ஃபார்முலா இது எல்லாமே உங்களுக்கு நான் ப்ராப்பரா வந்து என்ன பண்ணிருப்பேன்னு வச்சுக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் ஆனது, ஸோ ஒரு கண்டக்டர்ல ரெசிஸ்டன்ஸ் ஆனது எதை பொறுத்துலாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும், அதை பேஸா வச்சுதான் ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருப்போம். அதை எப்படி டெரைவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா என்ன பண்ணிருப்பேன்னா உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். அடுத்து வாங்க, அடுத்த கொஸ்டின். A wire of length L, area A, resistivity rho as the resistance R. What will be the new resistance if the area is tripled? என்ன கேட்டிருக்காங்க, நல்லா கவனிங்க. What will be the new resistance? ஃபார்முலா என்ன, R is equal to rho L by A இருக்கு, ரைட்டா? இப்போ R dash அப்படின்னு வச்சுக்கலாம். அவன் என்ன சொல்றான், வயர் ஆஃப் லென்த் ஏரியா ஏன்னு சொல்றான், ரெசிஸ்டிவிட்டி இருக்குன்னு சொல்றான், ரைட்டா? அதுல ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துதான். எது மட்டும் மாறுது, ஏரியா மட்டும் வந்து ட்ரிபிள் ஆகுது. ஸோ ஏரியா ஏ ஆனது என்ன ஆகுதுன்னா 3A மாறுது. அப்ப என்ன ஆகும், ரோ இருக்கும், எல் இருக்கும், ஏ மட்டும் 3A இருக்கும். அப்போ 1/3 ரோ எல் பை ஏ. இது என்ன பண்ணிக்கலாம், ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்ப ஆர் டேஷுக்கு என்ன வரும், 1/3 ஆர் ஆர் R/3 வரும். R/3 எங்க இருக்குன்னா ஆப்ஷன் பில இருக்கு. அவ்வளவுதான், அந்த ஃபார்முலா தெரியணும். அதான் இந்த இடத்துல வந்து இந்த கொஸ்டின் கேள்வியே.